ரோர் ஷாக் மம்முட்டி நடிச்சு நிசாம் பசி டைரக்ஷன்ல 2021 ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கிற ஒரு மலையாள பிலிம் தான் இந்த ரோர் ஷாக். இந்த படமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைக்கலாஜிக்கல் கிரைம் த்ரில்லர் பிலிம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, மம்முட்டி வந்து அவரோட ஒய்ஃபோட ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி கார்ல போறாரு. ஒரு லாங் டிரைவ் மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி போறாரு. அப்படி போறப்ப ஒரு கார் வந்து ஏதோ ஒரு இடத்துல மோதி அவர் ஒய்ஃப் வந்து காணா போயிடுறாங்க. இவருக்கு அந்த மயக்கம்லாம் தெரிஞ்சு எஞ்சி பாக்குறப்ப ஒய்ஃப் காணோம் அப்படிங்கறனால பக்கத்துல கூடிய ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இந்த மாதிரி என் ஒய்ஃபை காணோம், நாங்க இந்த மாதிரி ரோட் ட்ரிப் வந்தோம், என் ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க, ஒரு எமர்ஜென்சி ப்ளீஸ் இப்பவே வாங்க அப்படிங்கிறாங்க. போலீஸுமே இந்த கேஸை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அப்பவே இமீடியட்டா உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒய்ஃப் என்ன ஆச்சு, அவங்களுக்கு யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றாங்க. இந்த இந்த ஒரு ரொம்ப ஒரு பரபரப்பான கேஸ்னால ஊர் மக்களுமே போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. ஊர் ஃபுல்லா போலீஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த கார்டு ஃபுல்லா சோதனை போடுறாங்க. அவங்க ஒய்ஃப் என்ன ஆச்சு, என்ன யார் என்ன பண்ணா அப்படின்னு பயந்து தேடுறாங்க. அவங்களும் இந்த கேஸை எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. கேஸ் முடிய மாட்டேங்குது. ஒரு கடத்துல ஊர் மக்கள் வந்து இந்த கேஸ் விட்டு விலகிடுறாங்க. ஏன்னா கிடைக்க மாட்டேங்குது, இந்த ஆள் எதுவும் பொய் சொல்றான், வேற எங்கிட்ட கொண்டாடி தொலைச்சிட்டு இது பண்றான், இல்ல இந்த ஆளை கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி மக்களுக்குமே நம்பிக்கை இல்லை. போலீஸுமே ஒரு கடத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே கிடைக்கும் போது மனைவி, அதனால கேஸை பெண்டிங்ல போடு, அப்புறம் மாத்துக்கலாம், எங்கிட்டாவது தண்டவாளத்தை கடந்தாலும் தற்கொலையை கடந்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த கேஸை பெண்டிங்ல போட்டுறாங்க. ஆனா மம்முட்டி வந்து இந்த கேஸை எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும், ஒய்ஃப் வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அந்த ஊர்லயே ஒரு வீடு எடுத்து தங்கி அந்த ஊர்ல இருக்கிற சில பேரை ஃப்ரெண்டா பிடிச்சி இந்த ஊர்ல எப்படி என்ன ஏது எங்க என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர்லயே வாழ்றாரு. அவரு அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலையா, இல்ல அந்த ஊர் மக்கள் சொல்ற மாதிரி இவன் தான் அந்த ஒய்ஃபை கொண்டிருப்பான், கொண்டுட்டு சும்மா சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏமாத்துறான் அப்படிங்கறதுனால இது பண்றாரா அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் பிலிம் தான் இந்த ரோர் ஷாக். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து படத்தோட எண்டிங் வரைக்கும் ஆடியன்ஸ் அந்த சீட் எட்ஜ்ல உட்கார வச்சு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஆரபரப்புலே படம் போச்சு அப்படின்லாம் பொய் சொல்ல தெரியல. ஓகேவா, படம் வந்து என்னமோ ஒரு மயான காட்சி அமைப்பு தான் எனக்கு கொடுத்துச்சு. இந்த இளவு வீட்டுல போனா எப்படி எல்லாருமே அப்படியே பேச முடியாம உட்காந்துருப்பாங்க, ஒரு அடக்கிக்கிட்டு கோவத்தெல்லாம் அடக்கிட்டு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு படம். படத்தை போட்டுட்டோமே, முடிச்சு ஆகணுமே, ரிவ்யூ போடணுமேங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் படத்தை 2.5 மணி நேரம் உட்காந்து பார்த்தது. இல்ல அப்படின்னா என்னைக்கே படத்தை ஆஃப் பண்ணிட்டு வேற வேலையை பார்க்க போயிருப்பேன். நானும் ஏதாவது ஒரு 2.5 மணி நேரம் படம் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு ஹை மூமெண்ட் இருக்கணும்ல. ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு ஹை மூமெண்ட் இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கும்ல. ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரியான சர்ப்ரைஸ், இந்த மாதிரியான கிரைம் த்ரில்லர் பிலிமோட ஒரு அந்த அந்த ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான் பாத்தீங்களா ஒரு ஆடியன்ஸ், அவன் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. கிரைம் த்ரில்லர் பிலிம் ஏதோ சஸ்பென்ஸ் நடக்க போது, கிளைமேக்ஸ்ல ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிப்பாங்க, எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனா அது என்ன எப்படி பண்ண போறாங்க, என்ன ஸ்கிரீன் பிளே இருக்க போகுதுங்கிறத விஷயம் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியா தான் இருக்கும் நீங்க நார்மலா ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஆனா அவங்க ஸ்கிரீன் பிளேல அவங்க பண்ற அந்த எஃபோர்ட் இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தை தூக்கி நிறுத்தும். சரி அப்படிதான் இருக்குன்னு தான் ஆர்வத்துல படத்தை பார்த்தேன். எதுக்கு ஆர்வப்பட்ட, ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஹை மூமெண்ட்டுமே இல்ல. சர்ப்ரைஸ்லாம் இருக்கு, சின்ன சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெருசா நம்ம வாவ் அப்படிங்கிற மாதிரியான இதே இல்ல. நானும் இப்படியே தான் பாத்துக்கிட்டேன். படம் ஹாட் ஸ்டாரா தான் பாக்குறேன், இப்படியே தான் ஓடிக்கிட்டு நானும் இப்படியே தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்பயாவது ஒரு இடத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி பீக் ஆகும், ஒன்றும் இல்லை. சரி காமெடியாவது இருக்குமான்னு பார்த்தா இந்த படம் வந்து ஒரு சீரியஸான படங்கிறப்ப காமெடிக்கான ஸ்பேஸ் கிடையாது. அதனால காமெடியுமே டேரக்டர் எந்த இடத்துலையும் ஆட் பண்ணல அப்படிங்கிறப்ப படம் ஏதோ ஒரு மயான காட்சி அமைப்பு தான். இந்த படத்தை போட்டு உட்கார்ந்தாங்க அப்படின்னா 100 பேர் இருந்தாலும் இந்த சொல்லுவாங்கல்ல, குண்டூசி உண்டா கூட சத்தம் கேட்க முடியும், அந்த மாதிரியான காட்சி அமைப்பு தான் இருக்கும். அப்படிதான் இருக்கு படம். நானும் அப்படியே தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒண்ணுமே இல்லை. இல்ல நீங்க எனக்கு தான் பார்க்க தெரியல, நீங்க யாராவது படத்தை பார்த்துருந்தேன் ப்ரோ, படம் பயங்கரமான ஒரு ஃபீல் ப்ரோ. ஏன்னா இந்த படத்தை மம்முட்டி அவர்களே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, அதனால சொல்றேன். படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஃபிலிம் ஃபீல் கொடுத்துச்சு. உனக்கு பார்க்க தெரியல ப்ரோ, இப்படி நீ பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணுனா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பெருசா எந்த இடத்துலயுமே கனெக்ட் ஆக மாதிரி தெரியல. ஒரு ஆவரேஜான இல்ல பிலோ ஆவரேஜான படம் பார்த்த ஃபீல் தான். பெருசா நான் என்ஜாய் பண்ணேன், சூப்பரா இருந்துச்சு ஒரு படம், இப்படி ஒரு படமா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. நானும் அப்படி ஒரு படத்தை பார்த்திருக்கேன், மம்முட்டி நடிச்ச களம் காவல், பயங்கரமான ஒரு படம். அப்படிலாம் அந்த படம் எனக்கு சொல்ல தெரியல. இந்த படம் நீங்க பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்ல படம் அவைலபிளா இருக்கு. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா படத்தை கொண்டாடுங்க, பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் நான் நம்ம கூட்டத்துல ஒரு ஆள் நான் நினைச்சுக்கிறேன். இல்ல ப்ரோ எனக்கு பிடிச்சிச்சு ப்ரோ அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.